ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சுகம் பெல்லன் ஆரோக்கியத்தோடு இருக்க எல்லாருக்காகவும் நான் ஜீசஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ஒரு 4-5 சப்பாத்தி மீதி வந்தது. அந்த மீதி வந்த சப்பாத்தியை வச்சு ஒரு அழகான ஒரு டிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வந்த டிஷ் பண்ணி வேண்டியது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். 6 முட்டை எவ்வளோ எதுக்குடா இவ்வளோ? எத்தனை தக்காளி போட்ட? 3 போடு. போடு அவ்வளோத்தையும் போடு. தக்காளி வதங்க அப்புறம் என்ன போடணும்? சப்பாத்தி போடணுமா? மசாலாவா போடணும்? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவை யூடியூப்ல பார்த்து சப்பாத்தி சில்லியா என்னது தெரியல எனக்கு. இது யூடியூப்ல பார்த்து தானே பண்ணியா? யூடியூப்ல பார்த்து வீடியோ பார்த்து சப்பாத்தி 2-3 சப்பாத்தி மீதி வந்து ஃப்ரெண்ட்ஸ். அந்த சப்பாத்தி 3 இல்லை 4 இருந்தா 4-5 இருந்து நிறைய இருந்து. அப்படியா? 6 கிட்ட இருந்து. காலையில போட்ட சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சாப்பிடலாம். அதில் அந்த சப்பாத்தியை இது மாதிரி பிச்சு வச்சுட்டு பாருங்க. இது மாதிரி பொடி பொடியாக பிச்சு நறுக்கி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அப்புறம் முட்டை அடித்து வச்சுருக்கேன். எத்தனை முட்டை எடுத்து? 6 முட்டை. 6 முட்டை எடுத்து வச்சுருக்கா. தக்காளி நல்லா வதங்கு. அதுக்கப்புறம் மசாலா போட்டுட்டு இந்த தடவை நிறைய எண்ணெய் ஊற்றிட்டேன். அப்படியா? தக்காளி வதங்கிடுச்சு. மசாலா போடட்டா? ஆமாம். மஞ்சள் கொஞ்சம் நிறைய போடுங்க. என்ன மசாலா நிறைய போடுங்க. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குல்ல. மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள் நிறைய போடுங்க. போதும்டா. போதுமா? போதும். சரி போதும். போதும். இப்போ லாஸ்ட்டில் பார்த்து போடலாம்ல கொஞ்சம். இனி பெப்பர் போடுங்க. அடுத்தது முட்டையை ஊற்றிடலாம். முட்டை ஃபுல் வேகணும். முட்டை நல்லா வேகணும். நிறைய கொஞ்சம் போட்டால் போதும் இல்லை? டேஸ்டா இருக்கும் போல தோணுது. நல்லா இருக்கும் போல இருக்குது. நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? சரி, சாப்பிட்டா போதும். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுதியா? எடுத்துட்டு தரட்டா? டேஸ்ட் பார்த்து சொல்லு எப்படி இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி சாப்பிட்டு அண்ணனுக்கு. சரி வெனி செய்திருக்க. அது என்ன சப்பாத்தி சில்லி வீடியோ பார்த்து செய்திருக்கான். செய்தது நான் தான். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு? உப்பு ஜாஸ்தி இருக்கா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹஸ்பண்டு ட்ரெஸ் எல்லாம் மடக்கி வச்சுருக்காங்க. நாங்கள் மடக்குனா பிடிச்சாது. அவங்க மடக்குனா தான் அவங்க சூப்பராக மடக்கி வச்சுப்பாங்க. நாங்கள் மடக்குனாலும் திருப்பி எடுத்து மடக்கி வைப்பாங்க. அப்படிதானே தான்? அது காரணம் என்ன சொல்லுங்க? அது காரணம் என்ன? நாங்கள் மடக்குனாலும் உங்களை பிடிச்சாதுல்ல. நாங்கள் பெர்ஃபெக்டாக மடக்க மாட்டோமா அப்போ? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சூப்பராக மடக்குவாங்க பாருங்கள். அவங்க மடக்கி வச்ச ட்ரெஸ்ஸை அடுத்து அயன் பண்ணவே வேண்டாம், அப்படியே போடலாம். அவ்வளோ சூப்பராக மடக்கி வைப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.